தொடர்ந்து காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்கள் நம்முடன் இணைகிறார். வணக்கம் மேம். வணக்கம் மேம், தற்போது தமிழக காங்கிரசின் முன்னாள் தலைவராக இருந்த EVKS இளங்கோவன் காலமாகி இருக்கிறார். அவரை பற்றிய உங்களின் நினைவலைகள் எங்களுக்காக மேம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர், தற்போதைய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அப்பா EVKS இளங்கோவன் அவருடைய மறைவு எங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியாகவும் ஒரு பெரும் துயரமாகவும் இருக்குது. ஒரு 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 மகத்தான தலைவர், ஒரு ஒரு பொதுவெளியில ஒரு நெஞ்சுரத்தோடும் நேர்மையோடும் தான் நம்பிய விஷயங்களை மிக தெளிவாக உரத்த குரலில் எடுத்து வைக்கக்கூடியவர். தனிப்பட்ட முறையில எங்களுக்கெல்லாம் இளைய தலைமுறையை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து ஒரு வழிகாட்டியாகவும் ஊக்கமூட்டுவராகவும் அவர் இருந்திருக்காரு. எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தந்தையை போன்றவர். அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தப்ப அவருடைய நெருக்கமாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு முழு நேரம் அர்ப்பணிப்போட ஒரு உடல்நிலை சரியில்லைனா கூட ராப்பகலாக அவர் கட்சிக்கு பணியாற்றுவதை நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். அதே போல ஒரு மூத்த தலைமுறை அரசியல்வாதியா இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் ஊடகங்களுக்கு ஒரு செய்தி எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுல ஒரு கைதேர்ந்த நிபுணத்துவம் வாய்ந்தவரா அவரு இருப்பாரு. இப்ப தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் நம்ம பங்கேற்று முடிச்ச உடனே வரக்கூடிய முதல் கால் அவருடையதா தான் இருக்கும். அவ்வளவு ஒரு ஊக்கமூட்டுற அளவுல அவரு பேசுவாரு. சோ அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்டர்களின் மிகப்பெரிய அன்பையும் நன்மதிப்பையும் அவர் பெற்றவர். ஸோ அவருடைய இழப்புங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு. அதே போல அவரது குடும்பத்துக்கு அம்மா இப்பதான் என்னுடைய நண்பர் ராம் மகனை இழந்திருக்காங்க. இப்ப அவங்க கணவரையும் இழக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்குது. இது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு மட்டுமல்ல, குடும்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய துயரம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தொண்டர்களும் நாங்களும் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு நெடுங்காலம் ஆகும். அவரோட இடத்தை யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய நினைவுகள் எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி மேம். நன்றி.